பகவானே! இந்த உலகத்துல பெண் சுதந்திரத்த காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா? என்னடா அது பூவ வை, பொட்ட வைன்னு கடுப்பா இருக்குது. யாரு நீங்க? நான் தான் பெண் சுதந்திரத்தை காப்பாத்த வந்த தேவதை. அப்படியா? தேவதையா? ஆமா. கவுன காணோம். கவுனா? இதுதான் இந்த வருஷத்துக்கான யூனிஃபார்ம். இப்ப அதுவா முக்கியம்? நீ என்ன எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு. ஏன் பிரச்சனையா? உன் பிரச்சனை தான். ஏன் பிரச்சனையா? அது கிடக்கட்டும். உங்களை நான் எப்படி நம்புறது? அது சரி ம். சரி, ரியல் லைஃப் ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். பழங்காலத்திலேயே ஊறி போன மாமியார் மீனாட்சி அம்மா கதையை சொல்றேன், கேளு. சரி. வணக்கம் மீனாட்சி அம்மா. வாங்க தரகரே, எப்படி இருக்கீங்க? மீனாட்சி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பாக்குற வரையும் நல்லா இருந்தேன், இனி எப்படியோ தெரியல. சொல்லுங்க, என்ன விஷயம்? இளைய பையனுக்கு ஒரு நல்ல வரனோட வந்திருக்கேன். அப்படிதான் பெரிய பையனுக்கு பண்ணீங்க. அவன் நிலைமை இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? என்ன காமெடி பண்றீங்க மீனாட்சி அம்மா நீங்க? பாருங்க நீங்களே, நிலைமையே என்ன ஆயிடுச்சு பெரியவனுக்கு. கேக்குமா, ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்காமா, நான் போயிட்டு. என்னது கிரிக்கெட்டுக்கு போறீங்களா? வீட்டுல பாத்திரம் விளக்க வேண்டிய வேலை இருக்கு, மாவரைக்கணும், பிள்ளைய குளிப்பாட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், தரையணும், துடைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. உங்க அம்மா வேற சொல்றதுல நோய் 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 வேற கத்துவாங்க. சரிம்மா நான் போகல. கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கர் ஆகி பேட்டை பிடிக்க வேண்டிய நானு கத்திய பிடிச்ச காய்கறி கட்ட வேண்டிய வந்து நிலைமை ஆயிடுச்சு. எல்லாம் எங்க அம்மாவால வர்றது. அம்மா என்ன இந்த சத்தம்? தரகரே வாங்க. நன்றிமா, நன்றி நன்றி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு ஏஐ பிரைடோ மிஷின் ஒண்ணு இருக்கு. அதை வச்சு பொண்ணோட ஜாதகத்தை பிட்டு பிட்டு வச்சிடலாம். அது என்ன மிஷினோ ஏ மிஷினோ எனக்கு தெரியாதுப்பா. நான் பொண்ணு விட்டு பேசணும், நான் பார்த்துதான் செலக்ட் பண்ணுவேன். நம்ம நாளைக்கே போலாமா? கவலையப்படாதீங்க, நாளைக்கே போயிருவோம். ஓகே. சரி, அது தரகர் ஏதோ சொன்னாரே, அது என்ன, அது ஒரு பிரைடோ மிஷின் அப்படின்னா என்னது? அதுவா? அது ஒரு ஏஐ ப்ராடக்ட். ஓ, அது வந்து நீங்களா இருக்கிறதுக்காக நான் என் கைனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வச்ச ப்ராடக்ட். நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ஓ, கண்டுபிடிக்க வச்சேன். ஹே, நான் தான் பிரைடோ. எந்த ஒரு மணப்பெண்ணுக்கும் உரிய அனைத்து திறன்களையும் இயல்பான குணாதிசயங்களையும் நான் வெளிப்படுத்துவேன். என்னிடமிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அம்மா, நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த பிரைடோ மிஷின். இது ஆன் பண்ணா அந்த பொண்ணோட மொத்த திறமைகளையும் நீங்க அங்க பாக்கலாம். அங்க பாருங்க. நம்பர் மாதிரியா இருக்கு. எதுக்கு நான் அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்குறப்ப? அம்மா, நீங்க சொன்னது வாஸ்தவமான பேச்சு. அந்த பொண்ணு கிட்ட தாராளமா போய் பேசுங்க. பிரியங்கா, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, நம்ம கொஞ்சம் பேசலாமா? நீ என்ன வேலை பண்ற? நான் கால் சென்டர். கால் சென்டர்லாம் வேண்டாம், வேற ஏதாவது ஐடி கம்பெனி பார்த்து கூடி கல்யாணத்துக்கு முன்னாடி. நீ எந்த ஸ்டைல குக் பண்ணுவ? இந்து ஸ்டைலிஷ் அதெல்லாம் வேண்டாம். நல்ல ஒரு யூடியூப் சேனல் பாரு, எங்க ஊர் ஸ்டைல்ல குக் பண்ணி பழகு. எல்லாம் ஆடிக்கோ, வீடெல்லாம் விளையாடிக்கோ, அது நம்ம பேர குழந்தைக்கு தேவை. ஆனா தெருவில் ஆடக்கூடாது, கூட்டத்துல பாடக்கூடாது, டோர்னமெண்ட் போக கூடாது, நைட்ல லேப்டாப் தொடவே கூடாது. இதே மாதிரிதான் ஒரே டார்ச்சர் எங்க மாமியார். இதேதான். இது பாருங்க, இது போட்டா எனக்கு அலர்ஜி ஆகும். ஓகே, போடலைன்னா எங்க மாமியாருக்கு அலர்ஜி ஆகும். என்ன பண்ணிட்டோம்னா, உனக்கு அலர்ஜி ஆகுது இல்ல? ஆமா. நீ போட வேண்டாம். நிஜமாவா? ஆமா. நீ எப்படி சொல்ற? அந்த பொண்ணையே அவ்வளவு டார்ச்சர்ல இருக்கு, அதே காப்பாத்த காணும். என்ன எப்படி காப்பாத்துவேன்? அந்த பொண்ணை காப்பாத்தின கதையை சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல ஒரு காரியம் பண்ணு. இதுல இருந்து ஒரு சீட் எடுத்து பார்ப்போம். அந்த பொண்ணு எஸ் சொல்லிச்சா நோ சொல்லிச்சா, நீ என்ன சொல்ற? என்னது இது, ஒரு விளையாட்டு, ஒரு பேப்பர் வச்சு விளையாடிட்டு இருக்கே நீ? சீரியஸா? எடுக்கவா? எடு. ஐயோ, எஸ் வந்திருக்கு. ஆமா. எஸ் சொல்லிச்சா? ஆமா, அந்த பொண்ணு எஸ் தான் சொல்லுச்சு. ஐயோ, அவ்வளவு டார்ச்சர்ல எஸ் சொல்லிச்சா அந்த பொண்ணு? ஆமா, எஸ் சொல்லுச்சு. ஆனாலும் அடியேன் காப்பாத்தினேன் தெரியுமா? எப்படியும் பாரு. பாக்குறேன். நான் வரதட்சணை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். செங்கல்பட்டுல ஒரு வீடு,
ஆடி காரு அப்பா என்னென்ன கொடுக்குறாரோ உனக்கு எல்லாம் வாங்கி உனக்கு உபயோகப்படுத்துறது தான் நான் சொல்றேன். சத்தமா பேசாதம்மா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுமா, மெதுவா பேசுமா. அம்மாடி நீ தான் எங்க மருமக, என் வீட்டு இந்த மருமக. கிழவிக்கு வேற வேலையே கிடையாது, எல்லாத்தையும் இதே டைலாக் சொல்லுது. அப்புறமா நீ வெளியே போறச்ச போதும் போதும் போதும். அப்புறமா என்ன, உங்க வீட்டு நாய்க்குட்டி அவர் கூட்டு போகணுமா? கொடுமை, என்ன பொண்ணு பார்க்க வந்தப்பயும் இந்த கிழவி இந்த கண்டிஷன் தான் போட்டுச்சு. நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டு இருக்க. மணப்பெண் செயலிழக்கப் போகிறாள். அவளுடைய அனைத்து திறன்களும் அவளிடமிருந்து மறைந்து வருகின்றன. நிறுத்துங்க மீனாட்சி அம்மா, நிறுத்துங்க. நீங்க போட்ட கண்டிஷன்னால உங்க பொண்ணோட மொத்த திறமைகளும் காணாம போயிருச்சு. இதனால நான் என் தரகத்துள்ளே விட்டுறேன். அப்பாடா, இப்ப அந்த பொண்ணு கிரேட் எஸ்கேப். நான் என்னதான் எஸ் எடுத்தாலும் அங்க நோதானே நடந்திருக்கு. அங்கதான் இல்ல, ஏன் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அப்படியா? என்ன ட்விஸ்ட்ங்க? ஆமா, சுதந்திரங்கிறது ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்குறது இல்ல, நமக்குள்ள உள்ளதை நம்மளே ரியலைஸ் பண்றது. ஹே பிரைடோ, we got work to do. மணப்பெண் தேவையற்ற கட்டுப்பாடுகளை தவிர்த்து தனது சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் தருணம். பிரியங்கா தன் வாழ்க்கையை தானே நிர்ணயம் பண்ணும்போது பல விஷயங்கள்ல மறுபடியும் ஷைன் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்காக நீங்க மீனாட்சி அம்மாவை தப்பா எடை போடாதீங்க. சுயத்தை இழந்து சூழ்நிலை கைதியா வாழ்ந்ததுனால அவங்க அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகளை அப்படியே அவங்க மருமகள் மேல திணிச்சிட்டாங்க. ஆனா அவங்களும் தன் வாழ்க்கையை தானே கையில எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த நிலைமை எப்படி மாறுங்கிறத நான் அவங்களுக்கு காமிக்க போறேன். என்னுடைய சுதந்திரத்துல யாரும் தடை பண்ணாம இருந்திருந்தா நானும் என்னெல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பேன். உங்களுக்கு சொன்னா புரியாது சார். 2 மருமகளுமே இதே மாதிரி ஃப்ரீயா நல்லா சந்தோஷமா இருந்தோம்மா. பாருங்களேன், இந்த மீனாட்சி அம்மாக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருந்திருக்கு. பெண்கிட்ட வெறும் திறமைகளையும் கடமைகளையும் மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் குழந்தைத்தனமும் லட்சியங்களும் கனவுகளும் இருக்கு. ஒரு பொண்ணை அவளாவே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா பெண்களுமே இந்த உலகத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சுப்பாங்க. இது ரொம்ப உண்மை. என்னமா சொல்ற? ஃப்ரீயா சம்மதம்னா நம்ம ஊருக்குட்டி ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்திடலாம். 2 பேர் சந்தோஷமா இருங்க. அப்படி போட அப்பாடே, இப்பதான் உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இனிமே என்னோட சொந்தத்துக்கு நீங்க இல்ல, நான் தான் போறேன். மங்கைக்கு இனிமே நான் தேவைப்பட மாட்டேன். எல்லா பெண்களும் மங்கை மாதிரியே இருந்தாங்கன்னா என் மேல கம்மியாயிரும். ஐயோ, என் மேலடா என்ன பெஞ்சு காமிச்சிருமே.